நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருங்க. இது A to Z Nanosoft. நான் உங்க சத்யா பேசுறேன். உங்க வேல்யூபிள் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். A to Z Nanosoftல காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரோக்ராமிங் நான் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரீ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பைத்தான் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் வந்து டெய்லி மார்னிங் 9 o'clock 1 month லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்றதுக்கு சேனலோட அபவுட் பேஜ் இருக்கிற கான்டாக்ட் டீடைல்ஸ் பாத்துக்கோங்க. அதுக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத லைவ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். சர்டிபிகேட்டையும் தாண்டி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுனால இந்த கோர்ஸ் முடிக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பீங்க. அது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவ்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்பவே உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் அண்ட் லைவ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது என்ன இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். கிளாஸ்க்குள்ள போலாம் வாங்க. பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம்னா ஒரு மீனிங்ஃபுல் லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ a ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ a ஸ்டார் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுவே வந்து மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நான் மல்டிபிள் லைன்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா அதான் மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அடுத்த லைன்ல நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். a ஈக்குவல் டு 10 + 20ங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுவே வந்து நான் மல்டிபிள் லைன்ல கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது மல்டிபிள் லைன்ஸ்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும், டீபக் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கேசஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் லைன்ஸ்ல ஈஸியா டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஒரே லைனுக்குள்ள எப்படி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னா இப்போ இந்த a ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன்னா அதே ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரு செமிகாலன் கொடுத்துட்டு பிரிண்ட் a அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏவை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நான் ஒன்று சொல்றேன் ப்ரோக்ராம்க்கு, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். a ஈக்குவல் டு 2ன்னு நான் ஒன்று சொல்றேன், அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைன்ல நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் பைத்தான்ல பாசிபிள். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே லைன்ல நம்ம கொண்டு வரலாம். 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கா, இது மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸை வந்து நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பைத்தான்ல கொண்டு வரலாம். சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட், மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட், ஒரே லைன்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 3 டைப்ல தான் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் இதுதான். இஃப்னு போட்டு நம்ம ஏதோ ஒரு கண்டிஷனை வந்து இங்கே கொடுக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், இன்டென்ட் கொடுத்துருக்கணும், டேப் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிங் ஸ்கோர் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பாசிங் ஸ்கோர் வந்து நான் 60 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன், நான் 80 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ நம்ம கண்டிஷன்ல என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து 60 மார்க்ஸை விட அதிகமாக எடுத்திருக்கேனா இல்லை 60ஆவது எடுத்திருக்கேனா அப்படின்னு செக் பண்ணணும். பட் 60 மார்க்ஸோ இல்லை 60 மார்க்ஸ்க்கு மேலேயோ எடுத்திருந்தேன்னா நான் பாஸ் தான், அதை தான் இங்கே செக் பண்ணுறோம். இப்போ இஃப்ல என்னோட மார்க் பாசிங் மார்க்கை விட அதிகமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கான்னு செக் பண்ணோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா யூ பாஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அதுவே வந்து நான் வந்து ஒரு 40 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா
எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம பாஸ் ஆன் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம், ஃபெயில் ஆன் செக் பண்ணலை. அது செக் பண்ணுறதுக்கு தான் அடுத்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சின்டாக்ஸ் பார்க்க வேண்டாம், நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராமே பார்க்கலாம், அதுலேயே உங்களுக்கு சின்டாக்ஸ் புரிஞ்சிடும். சேம் இதே மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. பாசிங் ஸ்கோர் வந்து 60, ஆனால் நான் வந்து 40 தான் எடுத்திருக்கேன். அப்போது பாஸாக நீங்கள் செக் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு இதில் வந்து you failed in exam. if கிட்டையும் எல்ஸ் கிட்டையும் இந்த ஆப்ரேட்டர் கண்டிப்பாக தரணும். இப்போ இங்கே பாஸ் ஆன் செக் பண்ணியிருக்கோம். அப்படி பாஸ் ஆகலை அப்படின்னா, இல்லை அப்படின்னா you failed in examனு பிரிண்ட் பண்ணுறேன். you failed in exam. இதுதான் if else ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஆயிருக்கானு செக் பண்ணுறேன். பாஸ் ஆயிருந்தா you passed. சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா எல்ஸ் you failed in examனு பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது you got failed in examனு வரும். இதுதான் if else ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா elif ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் எல்ஸில் பிரிண்ட் பண்ணுறேன். இதே வந்து நான் 2 கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். எலிஃப்ல நான் இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். அடுத்தது எல்எஃப்னு போட்டேன். இந்த எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட கிரேட் எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், அதுக்கெல்லாம் செக் பண்ணலாம். இப்போ நான் 2 கிரேட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 50, 40ன்னு. இப்போ என்னோட ஸ்கோர் வந்து 40 எடுத்திருக்கேன். அப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்கேன்னா செகண்ட் கிரேடில் இருக்கேன்னா 2 கண்டிஷன் செக் பண்ணணும். பட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று தான் செக் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். 2 கண்டிஷன் வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ மை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 50 விட ஜாஸ்தியான்னு பார்க்கணும். இப்போ 50 விட அதிகமானு பார்க்கலாம். அதிகமாக இருந்தால் கிரேட் 1. இதுவே வந்து இப்போ நான் கிரேட் 1ம் எடுக்கல 2ம் எடுக்கல அப்படின்னா ஃபெயில்னு போட்டுக்கலாம். இப்போ நான் என்னோட மார்க் வந்து 40ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 50 விட ஜாஸ்தியான்னு பார்ப்போம். என்னோட மார்க் வந்து 50 விட அதிகம் இல்லை, ஈக்குவலும் இல்லை. ஸோ நான் கிரேட் 1 இல்லை. அடுத்த கண்டிஷன் 40 விட கிரேட்டர் ஆர் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். இப்போ 40க்கு ஈக்குவலாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ கிரேட் 2ன்னு பிரிண்ட் ஆகும் எனக்கு. யூ காட் கிரேட் 2. 2 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோமா. இந்த 2மே ஃபெயில் ஆயிடுச்சு, நான் அதை விட இந்த 2 மார்க்ஸையும் விட நான் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா யூ காட் ஃபெயில்டு இன் எக்ஸாம்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷனுக்கு மேலே செக் பண்ணுறீங்க, 2 கண்டிஷன் செக் பண்ணுறீங்க அப்படின்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதுவே நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது நிறைய கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணி அதுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் n1 ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். n1ல 5 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ 5ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பரா, இப்போ 0க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர் தான். பாசிட்டிவ் நம்பரான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 2க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் 0 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது நம்பர் வந்து 2 விட கிரேட்டரான்னு பார்க்குறேன். 2 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும். இந்த மாதிரி ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃபை வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் 2.
அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஒரு இஃப் செக் பண்ணி அதுக்குள்ள வந்து இன்னொரு இஃப் செக் பண்ணி ஒரு எல்ஸ். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று செக் பண்ணுறது தான் நெஸ்டட். இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் 0 இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்னு செக் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் 0 இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ நாட் ஈக்குவல் டு, நாட்னாலே இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோம். அப்போ 0 இல்லை அப்படின்னா அந்த இஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ அதுக்குள்ளே போகும். உள்ளே போகும்போது அப்போ அந்த நம்பர் வந்து 0 இல்லை அப்படின்னா 0வை விட பெரிய நம்பரா அப்படின்னு செக் பண்ணும். பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர். பெரிய நம்பர் இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். இப்போ அது பாசிட்டிவ் நம்பரும் இல்லை நெகட்டிவ் நம்பரும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு தான் அர்த்தம். 0 செக் பண்ணியிருப்பீங்க. 0 இருந்தால் இந்த பிளாக்குள்ளே போகும். அப்படி 0 இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ளே போயிடும். இப்போ எல்ஸ்குள்ளே போகும்போது அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 0ன்னு அர்த்தம். இவ்வளோதான். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அது 0 செக் பண்ணுறோம். 0 இல்லை அப்படின்னா 0வை விட அதிகமானு செக் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். நாட் ஈக்குவல் டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த நம்பர் வந்து 0. இந்த மாதிரி ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் நீங்கள் வச்சு செக் பண்ணுறீங்க, கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பைத்தான்ல எல்ஸ் இஃப் லேடர். எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு கண்டிஷன் பார்த்துட்டு இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும், மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸில் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்ஸ் இஃப் லேடருக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் n1 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட மார்க்ஸ் 89 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்காங்களா, செகண்ட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிருக்காங்களான்னு பார்க்குறேன். 35 மார்க்ஸை விட அதிகமாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ 35 மார்க்ஸை விட அதிகமாக நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சப்போஸ் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 60 மார்க்ஸை விட கம்மியாக எடுத்திருக்கேனா அப்படின்னு பார்க்குறேன். 60 மார்க்ஸை விட கம்மியாக எடுத்திருந்தா நான் வந்து செகண்ட் கிளாஸ். இதுவே நான் வந்து 60 மார்க்ஸை விட அதிகமாக எடுத்திருக்கிறேன், ஆனால் 85 மார்க்ஸ்குள்ளே எடுத்திருக்கேன். 60லேருந்து 85க்குள்ளே எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸு. 60லேருந்து பாஸ் ஆகிருக்கிறவங்க வந்து செகண்ட் கிளாஸு. 35 விட கம்மியாக எடுத்துருக்கிறவங்க வந்து ஃபெயிலு. 85க்கு மேலே எடுத்துருக்கிறவங்க வந்து டிஸ்டிங்ஷன். இதெல்லாம் தான் கண்டிஷன் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அப்போது ஃபர்ஸ்ட்டு 35 விட கம்மியான்னு நான் பார்க்குறேன். கம்மியாக இருந்தால் ஃபெயிலு. சப்போஸ் 35 விட அதிகமாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 60யை விட கம்மியாக எடுத்திருக்கேனான்னு பார்ப்பேன். 60யை விட கம்மியாக எடுத்திருந்தா நான் செகண்ட் கிளாஸ். இதுவே நான் 60யை விட அதிகமாகவும் எடுத்திருக்கேன், 85 விட ஆனால் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் ஆயிருக்கேன்னு அர்த்தம். இதுவே 85 விட நான் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறேன்.
பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஏன்னா நான் வந்து 85 விட அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே இந்த 89ங்கிற வேல்யூ போகும். 89 உள்ளே போகும்போது 89 லெஸ் தென் 35 இல்லை. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். அடுத்தது செக் பண்ணும். 89 வந்து 60 விட கம்மியா அப்படின்னு செக் பண்ணும். இல்லை, அப்போ இதுவும் ஃபெயில் ஆயிரும். அடுத்தது 89 வந்து 60 விட அதிகமா? ஆமாம். அதே மாதிரி 85 விட கம்மியா? இல்லை, அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது எல்ஸ்குள்ளே போகும். எல்ஸ்குள்ளே போகும்போது 89 வந்து பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணி எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கறத அதே லைன்ல பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன். இந்த பாசிபிலிட்டியும் பைத்தான்ல இருக்கு. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அதுல எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்க 1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி 4-5 கூட நான் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரே லைன்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க ஒரு இஃப்குள்ள அப்படின்னா அதுவும் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைனுங்கிற கேட்டகரியில தான் வரும். ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஒரே லைன்ல கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சேம் இதே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 35 விட கம்மியா இருந்தா, இப்போ நான் மார்க் வந்து 25 தரேன். 35 விட கம்மியா இருந்தா சாரின்னு நான் பிரிண்ட் பண்றேன். அடுத்தது பிரிண்ட்ல என்னோட நேம் பிரிண்ட் பண்றேன். என்னோட டிகிரி பிரிண்ட் பண்றேன். இந்த ஒவ்வொன்றும் வேற வேற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுவில் வந்து நம்ம செமிகாலன் வச்சுக்கலாம். நார்மலாக பைத்தானில் வந்து செமிகாலன் தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து செமிகாலன் வைக்கணும். இந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த 3மே பிரிண்ட் ஆகும். பட் வேற வேற லைனில் பிரிண்ட் ஆகிக்கும். செமிகாலன் கொடுக்கறதுனால அது வேற லைன் எடுத்துக்கும். நேம், டிகிரி, சாரி. சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன். அடுத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன். இதுவும் அதே மாதிரி தான். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நான் மார்க் வந்து 50 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சேம் அதேவே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். எல்ஸ் 35 விட கம்மியா இருந்தா யூ ஃபெயில்ட், சாரி அப்படின்னு சொல்லி நேம் அண்ட் டிகிரி பிரிண்ட் பண்றேன். அப்படி 35 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். யூ பாஸ். நார்மல் இஃப் எல்ஸ் மாதிரியே தான். கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே லைன்ல வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன். இஃப் கண்டிஷன் செக் பண்ணி அதுலயே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்றோம். எல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ்குள்ள வந்து அதுக்குள்ளேயும் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்றோம். இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஒன் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் பைத்தான்ல. இதே மாதிரி எல்ஸ் இஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? எல்இஃப் ஒரு கண்டிஷனுக்கு மேல நம்ம 2 கண்டிஷன் செக் பண்றோம் அப்படின்னா எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். எல்இஃப்லயும் அதே மாதிரி இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். நெஸ்டட் இஃப்ல, நெஸ்டட் இஃப் எல்ஸ்ல, எல்இஃப் லேடர் எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒரே லைன்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பைத்தான்ல இருக்கு. அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்லயே மல்டிபிள் கண்டிஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் தான் செக் பண்ணோம். மல்டிபிள் கண்டிஷன் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து நான் 10 டிக்ளேர் பண்றேன். n1, n2 வந்து 20 டிக்ளேர் பண்றேன். n3 வந்து 13 டிக்ளேர் பண்றேன். if n1 equal to 10 and n2 equal to 20 and n3 equal to 30. இந்த மூணுமே நான் செக் பண்றேன். செக் பண்ணி மூணுமே வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா all statements are true அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்றது. n1 10 ஆனும் செக் பண்ணியிருக்கேன், n2 20 ஆனும் செக் பண்ணியிருக்கேன், n3 வந்து 30 ஆனும் செக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி
அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூ தான். இதுதான் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது, அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஒரே லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து எப்படி ஒரே லைனில் கொடுக்கலாம், ஒரே கண்டிஷனுக்குள்ளே எப்படி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இது எல்லாமே நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் படித்த இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும், எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வச்சு ஒரு ரியல் டைம் சினாரியோவோட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு வருஷமும் ஒரு மாதமும் இன்புட் வாங்கிக்கலாம். இன்புட் வாங்கிட்டு அந்த வருஷம் வந்து லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்புட் கொடுக்குற மந்தில் வந்து எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடலாம். அப்போது கரண்ட் இயர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து நான் வருஷத்தை வந்து இன்புட் வாங்குறேன், மந்த்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் மந்த்தை வந்து நான் இன்புட் வாங்குறேன். லீப் இயர்னு செக் பண்ணுறதுக்கு 4ஆல் மாடுலஸ் பண்ணுவீங்க, ரிமைண்டர் வரல அப்படின்னா அது லீப் இயர். அப்போ ஃபஸ்ட்டு 4ஆல் மாடுலஸ் பண்ணுறீங்க, மாடுலஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வரலையா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. அதே மாதிரி 400 மாடுலஸ் பண்ணுறீங்க, அதுவும் ரிமைண்டர் வராமல் 0 வருதான்னு செக் பண்ணுறீங்க. இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கரண்ட் இயரை வந்து மாடுலஸ் 100 பண்ணும்போது 0 வரக்கூடாது ரிமைண்டர், இந்த கண்டிஷனையும் செக் பண்ணுறீங்க. இப்படி செக் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக லீப் இயர் தான். அப்போ லீப் இயர்க்குள்ளே பிப்ரவரி மாதம் மட்டும் 29 டேஸ் இருக்கும். ஃபஸ்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, 5th மந்த்து, 7th மந்த்து, 8th மந்த்து, 10th மந்த்து, 12th மந்த்தெல்லாம் 31 டேஸ் இருக்கும். மற்ற மந்த்ஸ் எல்லாத்துலேயுமே 30 டேஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இன்புட் கொடுத்த மந்தில் வந்து எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது என்ன மந்த்துன்னு கண்டுபிடிக்கிறோம். ஜான்வரியா இல்லை பிப்ரவரியா மார்ச்சா அந்த மாதிரி செக் பண்ணணும். அப்போது ஜான்வரியாவோ இல்லை வந்து மார்ச்சாவோ அந்த மாதிரி ஃபஸ்ட் மந்த்தாவோ தேர்ட் மந்த்தாவோ 5th மந்த்தாவோ 7th-ஆவோ 8th-ஆவோ 10th-ஆவோ 12th-ஆவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதத்தில் வந்து 31 டேஸ் இருக்கும். செகண்ட் மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா 29 டேஸ் இருக்கும். ரிமைனிங் மந்த் எல்லாத்துலேயுமே வந்து 30 டேஸ் இருக்கும். சப்போஸ் அப்படி மந்த் வந்து நீங்கள் வந்து 1லேருந்து 12க்குள்ளே கொடுக்காம வேறு வேல்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்வேலிட் மந்த் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுவோம். இதுவே வந்து அடுத்த கண்டிஷன் 4 மாடுலஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வரலை, அதே மாதிரி 100 மாடுலஸ் பண்ணும்போதும் 0 வரல, 400 மாடுலஸ் பண்ணும்போதும் ரிமைண்டர் வந்து 0 வரல அப்படின்னா அது கண்டிப்பாக நான் லீப் இயர் தான். நான் லீப் இயர்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற மந்தில் வந்து எவ்வளோ டேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் மந்த்தா, தேர்ட் மந்த்தா, 5th-ஆ, 7th-ஆ, 8th-ஆ, 10th-ஆ, 12th-ஆன்னு செக் பண்ணுவீங்க. அந்த மந்தில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 31 டேஸ் அந்த மந்தில் இருக்கும். செகண்ட் மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா 28 டேஸ் இருக்கும். ரிமைனிங் மந்த்ஸாக இருந்துச்சுன்னா 30 டேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்த இயர் வந்து 4 மாடுலஸில் 0வும் வரல, 4 மாடுலஸில் 0க்கு ஈக்குவலாகவும் இல்லை, நாட் ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த இயர் வந்து இன்வேலிட் இயர் அப்படின்னு சொல்லி எல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கும், நெஸ்டட் இஃப்பும் வந்திருக்கும், எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கும், எல்இஃப் லேடரும் வந்திருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். இது ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இயர் என்ட்ரு பண்ண சொல்லுது. நான் இயர் வந்து 2020 கொடுக்குறேன். மந்த் கேட்குது, என்ட்ரு கொடுத்தோன்னே மந்த் வந்து நான் செகண்ட் மந்த் கொடுக்குறேன், என்டர். அப்போது இது வந்து 2020 வந்து 4 மாடுலஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் 0 தான் வரும். 2020 வந்து லீப் இயர், ஃபெப்ரவரி மந்தில் வந்து அதனால 29 டேஸ் இருக்கும். இதுவே வந்து நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வேறு இயர் தரேன், 1990 தரேன், மந்த் வந்து தேர்டு மந்த் தரேன். ஸோ இது நான் லீப் இயர், தேர்டு மந்த்னா எப்போவுமே உங்களுக்கு 31 டேஸ் தான். மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேம் 1990ல் செகண்ட் மந்த் தரேன். இது நான் லீப் இயர், நான் லீப் இயருங்கிறதுனால செகண்ட் மந்தில் வந்து 28 டேஸ் இருக்கும். அவ்வளோதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.